வணக்கம் மக்களே, சிம்பிளிஃபிகேஷன்ல உள்ள பார்ட் 7 வீடியோ தான் பார்க்க போறோம் சரிங்களா. ஒரு சில கணக்குகள்ல ரொம்பவே தெளிவா இருக்கணும் சரிங்களா. அப்படி இல்லனா ஒரு சின்ன மைனஸ் பிளஸ்ல மார்க் போயிடும் சரிங்களாங்க. அந்த மாதிரி ரொம்ப கவனமா செய்யக்கூடிய சம் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் தெளிவா புரியும். இருக்காங்க find the value of √5 plus √3 by √5 minus √3 மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா. இதோட மதிப்பை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கணக்கு 2018 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி சொல்லுங்க. என்ன கொடுத்திருக்காங்க? √5 plus √3 divided by √5 minus √3 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க சரிங்களா. இதோட வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரிங்களாங்க. இந்த மாதிரி கணக்குகள் வந்துட்டாலே எப்படி சால்வ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க வேண்டியது டிவைடுக்கு கீழே உள்ள அந்த மதிப்பை பார்க்கணும் சரிங்களா. டிவைடுக்கு கீழே நம்மளுக்கு என்ன மதிப்பு இருக்கு? √5 minus √3 இருக்கு சரிங்களா. சரி, இருந்துட்டு போட்டோம். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா காஞ்சுகேட் கண்டுபிடிக்கணும். பேரகேட்லாம் பயந்துட வேண்டாம், ரொம்ப ரொம்ப ஈஸி தான் சரிங்களா. காஞ்சுகேட்னா வேற ஒண்ணு கிடையாது. ரெண்டு மதிப்பு இருக்கா, அந்த மதிப்புக்கு நடுவுல சிம்பிளை பார்க்கணும் சரிங்களா. என்ன சிம்பிள் இருக்கு? மைனஸ் சிம்பிள் இருக்கு. இப்போ இதுக்கு நம்ம காஞ்சுகேட் கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா அந்த ரெண்டு நம்பருக்கு இடையில உள்ள மாத்தினாலே போதும், நம்மளுக்கு காஞ்சுகேட் கிடைச்சிடும் சரிங்களா. அப்ப √5 minus √3 கான காஞ்சுகேட் நம்மளுக்கு என்னது? √5 plus √3. அந்த சிம்பிளை மட்டும் மாத்தினாலே போதும் சரிங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு √5 plus √3க்கு காஞ்சுகேட் கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா இந்த ரெண்டு நம்பருக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த சிம்பிளை மட்டும் மாத்தினாலே போதும் சரிங்களா. பிளஸ் இருக்கு, மைனஸா மாத்தணும் அப்படின்னா அதுதான் √5 plus √3யோட காஞ்சுகேட். √5 minus √3 அப்படிங்கிறது தான் எனது √5 plus √3யோட காஞ்சுகேட் சரிங்களா. சரி, அப்ப காஞ்சுகேட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியும்னு நினைக்கிறேன் சரிங்களாங்க. சரி, இருக்கட்டும். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா டிவைடுக்கு கீழே உள்ள மதிப்புக்கு காஞ்சுகேட் கண்டுபிடிக்கணும் சரிங்களா. அப்போ √5 minus √3 இப்பதான் பார்த்தோம். √5 plus √3 தான் என்னது? √5 minus √3யோட காஞ்சுகேட் சரிங்களா. இதை நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா டிவைடுக்கு மேல உள்ள மதிப்பு கூடயும் கீழே உள்ள மதிப்பு கூடயும் பெருக்கணும் சரிங்களா. டிவைடுக்கு கீழே உள்ள மதிப்பினுடைய காஞ்சுகேட்டை டிவைடுக்கு மேலையும் டிவைடுக்கு கீழையும் என்ன பண்ணணும்? பெருக்கணும் சரிங்களா. அப்ப √5 minus √3யோட காஞ்சுகேட் √5 plus √3 அத டிவைடுக்கு மேலே டிவைடுக்கு கீழே நான் பெருக்க போறேன் சரிங்களாங்க. சரி, இப்போ பிராக்கெட் போடுக்கிறேன் சரிங்களா. பெருக்குனேன் அப்படின்னா √5 plus √3 divided by √5 plus √3 சரிங்களா. பெருக்கிட்டேனா இப்ப பாருங்க இது எப்படி இருக்கு? டிவைடுக்கு மேல உள்ள மதிப்பு பாருங்க √5 plus √3 √5 plus √3 ரெண்டு முறை இருக்கு சரிங்களா. ரெண்டு முறை இருக்கிறது என்ன பண்ணிருக்காங்க? பெருக்கி இருக்கோம் சரிங்களா. அப்போ இது நம்மளுக்கு எப்படிங்க இருக்கு? a plus b the whole square ஃபார்மட்ல இருக்கா? என்ன, அதாவது வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களா. இப்படி இருந்துச்சு, அதாவது ரெண்டை இப்படி ரெண்டு முறை இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அது ரெண்டு ஸ்கொயர்னு சொல்லுவோம் சரிங்களா. இப்பவுமே a plus b the whole square ஃபார்மட்ல இருக்கு, அந்த மாதிரிலாம் வரல சரிங்களா. ரெண்டு முறை பெருக்குனா ரெண்டு ஸ்கொயர்னு சொல்லுவோம் சரிங்களா. இங்க √5 plus √3 √5 plus √3 ரெண்டு முறை இருக்கு சரிங்களா. அப்போ இத நான் √5 plus √3 the whole square னு போட்டுக்கலாம் தானே. இதுல என்ன தப்பு இருக்கு? போட்டுக்கிட்டுமா? √5 plus √3 the whole square. சரி, போட்டுக்கிட்டாச்சு. டிவைடட் பை டிவைடு கீழோட மதிப்பு அப்படியே போட முடியாது. ஏன்? சிம்பிள் மைனஸ், இங்க மைனஸ்ல இருக்கு, இங்க பிளஸ்ல இருக்கு, அதனால என்ன பண்ண முடியாது? நம்ம இப்ப போட்ட மாதிரி இதுல போட முடியாது சரிங்களா. சரி, அப்போ இது எப்படிங்க இருக்கு? இது எந்த ஃபார்மட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இங்க பாருங்களேன், a minus b into a plus b, அதாவது இதற்கான ஃபார்முலா நம்மளுக்கு என்னது? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் தானே. a minus b into a plus b கான ஃபார்முலா இது எந்த ஃபார்மட்ல இருக்கு? √5 ஏன்னு வச்சுக்கோங்க. a மாதிரியே பாருங்க சரிங்களா. √3 b மாதிரியே பாருங்க சரிங்களா. அதாவது இந்த ஃபார்முலா படி கொண்டு போறேன் சரிங்களா. a minus b சரிங்களா. இங்க எப்படி இருக்கு? √5 எப்படி பார்க்கணும்? a மாதிரி பார்க்கணும். பிளஸ் √3 எப்படி பார்க்கணும்? b மாதிரி பார்க்கணும். அப்போ a minus b into a plus b ஃபார்மட்ல இருக்கு. அப்படி இருந்தா நம்ம எப்படி எழுதிக்கலாம்? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் நம்ம எழுதிக்கலாம் தானே. இந்த ஃபார்முலா படி எழுதிக்கலாம் தானே. சரி, அப்போ இங்க a நம்மளுக்கு என்னது? √5. அப்போ √5 ஸ்கொயர்னு போட்டுக்கலாமா இந்த ஃபார்முலா படி? சரி, √5 ஸ்கொயர் சரிங்களா. இது 5ங்க. சரி, போட்டாச்சு. இந்த ஃபார்முலா படியே அங்க இருக்கக்கூடிய மைனஸையும் போட்டுக்கிறேன் சரிங்களா. சரி, மைனஸ் என்ன போடணும்? b ஸ்கொயர் போடணும் சரிங்களா. இங்க b வேல்யூ நம்மளுக்கு என்னது? 3. b வேல்யூ என்னது? 3 சரிங்களா. √3. அப்போ √3 ஸ்கொயர்னு போட்டுக்கலாமா? அவ்வளவுதாங்க.
இதுக்கப்புறம் நம்ம ஈஸியாவே சால்வ் பண்ணிடலாம் சரிங்களா. இது நம்மளுக்கு எப்படி இருக்கு, a plus b the whole square ஃபார்மட்ல இருக்கு சரிங்களா. a plus b the whole square ஃபார்மட்ல இருக்கு. a plus b the whole square க்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஃபார்முலா என்னது, a square plus b square plus 2ab சரிங்களா. இந்த ஃபார்முலால மேல இருக்கிறத மட்டும் போட போறோம், கீழ உள்ளதை டைரக்டாவே சால்வ் பண்ணிடலாம் சரிங்களா. இருக்கிறத ஃபார்முலால போட்டுருவோமா, சரி போட்டுருவோம். முதல்ல √5 plus √3 the whole square அப்படி சொல்லிட்டு இருக்கு சரிங்களா. சரி √5 அதாவது இந்த ஃபார்முலா படியே போடுறேன் சரிங்களா. இப்போ இந்த ஃபார்முலா படி பார்த்தோம் அப்படின்னா a இருக்கக்கூடிய இடத்துல √5 இருக்கு, b இருக்கக்கூடிய இடத்துல √3 இருக்கு சரிங்களா. சரி அப்போ முதல்ல ஃபார்முலா படி போட்டேன் அப்படின்னா √5 the whole square plus √3 the whole square plus 2 into √5 √3 சரிங்களா. அவ்வளவுதான், சரி இருக்கட்டும். இப்போ டிவைடுக்கு கீழே இது என்ன ஆகும், ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகும், ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகும், கடைசி என்ன இருக்கும் 5 - 3 இருக்கும் சரிங்களா. சரி அப்போ இங்க என்ன ஆகும், ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகும், ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகும் சரிங்களா. அப்போ என்ன இருக்கும் நம்மளுக்கு 5 + 3 + 2 5 × 3 இருக்கு சரிங்களா. ரூட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மதிப்பை நம்மளால பெருக்கிக்க முடியும் சரிங்களா. அதாவது ரெண்டு மதிப்புகள் ரூட்ல இருந்து அது பெருக்கல்ல இருந்துச்சு அப்படின்னா சரிங்களா, இப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம பெருக்கிக்கலாம் சரிங்களா, ஒன்றும் தப்பு கிடையாது சரிங்களா. அப்ப 5 + 3 எத்தனை 15, அப்ப √15 போட்டுக்கலாம் சரிங்களாங்க. சரி டிவைடு கீழே 5 - 3 இருக்கு, 5 - 3 எத்தனை 2 சரிங்களா. அப்போ 5 + 8 எத்தனை, சாரிங்க 5 + 3 எத்தனை 8, 8 + 2 √15 டிவைடட் பை 2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு சரிங்களா. 8 + 2√15 இருக்கு சரிங்களா. அப்போ இது எப்படி போட்டுக்கலாம், 8 அதாவது மேல இருக்கக்கூடிய மதிப்புல 2 மட்டும் நம்மளால காமனா எடுக்க முடியுமா, பாருங்களேன் 2 மட்டும் காமனா எடுக்க முடியுமா, 2 4 + √15 என்னால போட்டுக்க முடியும். எதனால அப்படி எடுக்கிறேன் அப்படின்னா என்னால டிவைடு கீழே இந்த 2 கேன்சல் பண்ண முடியும், அதனால அப்படி எடுக்கிறேன் சரிங்களாங்க. எல்லாத்துக்குமே தெரியும் நான் 8 எப்படி எழுதிக்கலாம், 4 × 2 எழுதிக்கலாம் சரிங்களா. பிளஸ்க்கு அப்புறம் யாருக்குமே ஒரு 2 இருக்கு, அப்போ இந்த 2 தான் நான் காமனா வெளில எடுத்திருக்கேன் சரிங்களா. அப்போ இது எல்லாத்துக்குமே தெரியும் சரிங்களா, எல்லாத்துக்குமே தெரிஞ்சுதான் சரிங்களாங்க. இப்போ என்ன பண்ணிக்கலாம், மேல இருக்கக்கூடிய 2 கீழே இருக்கக்கூடிய 2 கேன்சல் பண்ணிடலாம். அடிச்சோம் அப்படின்னா 4 + √5 இருக்கு, இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் இருக்கான்னு பாப்போமா, ஆப்ஷன் பி தான் சரி சரிங்களா. ரொம்ப ரொம்ப ஈஸியான கணக்கு தான் சரிங்களா. நான் சொல்லி கொடுக்கறதே லேட்டா இருக்குமே தவிர ரொம்ப ஈஸியாவே இந்த மாதிரி கணக்குகளை கேட்பாங்க சரிங்களா. சரி அடுத்த கணக்கு போயிடலாமா. அதே மாதிரி உள்ள இந்த கணக்கு ஹோம்ஒர்க்கா எடுத்துக்கோங்க சரிங்களா. மேல எப்படி இருந்துச்சு, அதாவது √5ல இருந்துச்சு சரிங்களா. √5 + √3 இருக்கும்னு நினைக்கிறேன் சரிங்களா. இங்க 5க்கு மட்டும் ரூட் இல்லை, ஆமா மற்றபடி எல்லாமே சேம் தான். சரி இந்த கணக்கை ஹோம்ஒர்க்கா எடுத்துக்கோங்க, மேல பார்த்தா அதே கணக்கு மாதிரி தான் சரிங்களா, ரொம்ப முக்கியமான கணக்கு. சரி அடுத்த கணக்கு போயிடலாமா. 9th நியூ புக்ல உள்ள கேள்வி சரிங்களா. என்ன கொடுத்திருக்காங்க, ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் a and b சரிங்களா. a மற்றும் b னுடைய மதிப்பை கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க சரிங்களாங்க. என்ன இருக்கு, இங்க a இங்க b இருக்கு சரிங்களா. அந்த a b யோட மதிப்பை கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க சரிங்களா. இப்படி ஒரு ஈக்குவேஷனை கொடுத்துட்டு என்ன சொல்லிருக்காங்க, a மற்றும் b இன் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க சரிங்களா. ரொம்ப ரொம்ப ஈஸி தான் சரிங்களா. எப்படி ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ற அப்படிங்கறத மட்டும் பாத்துக்கோங்க, அடுத்தடுத்த கணக்குகளை நீங்களே போட்டுருவீங்க சரிங்களா. சரி முதல்ல கொஸ்டினை கொடுத்துருக்கதை எழுதிக்கிறேன். √7 - 2 டிவைடட் பை √7 + 2 ஈக்குவல் டு a √7 + b அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு சரிங்களா. நம்ம எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா, அதாவது ஈக்குவல்ட்டுக்கு இடது பக்கம் இருக்கக்கூடிய அந்த வேல்யூ சரிங்களா, ஈக்குவல்ட்டுக்கு இடது பக்கம் இருக்கக்கூடிய வேல்யூவை நம்ம எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா இந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரணும் சரிங்களா. இப்ப புரியாது, நான் கொஸ்டின் அதாவது நான் சால்வ் பண்ணி முடிக்கல உங்களுக்கே தெரியும் சரிங்களா. அதாவது இந்த ஃபார்மேட்டுக்கே கொண்டு வரணும் சரிங்களா. அதற்கான ஸ்டெப்ஸ் தான் நம்ம என்ன பண்ணணும், எடுக்கணும் சரிங்களா. அதாவது நான் பண்ண உங்களுக்கே தெரியும் பாருங்களேன். இப்போ ஈக்குவல்ட்டுக்கு இடது பக்கம் இருக்கக்கூடிய மதிப்பை, அதாவது ரூட்ல தானங்க இருக்கு, √7 - 2 பை √7 + 2 இந்த மாதிரி தானே இருக்கு. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், காஞ்சுகேட் எடுக்கணும் சரிங்களா. இதுக்கு என்ன பண்ணணும், காஞ்சுகேட் எடுக்கணும். இல்லை எடுக்கல நம்மளால சால்வ் பண்ணவே முடியாது சரிங்களா. நம்மளுக்கு ஏபியோட மதிப்பு தான் தேவை, இங்க எடுக்கலாம் நம்மளால சால்வ் பண்ணவே முடியாது சரிங்களா. அப்போ காஞ்சுகேட் எடுப்போமா, அப்போ √7 - 2 அப்படி போட்டுக்கிறேன், டிவைடட் பை √7 + 2 அப்படி போட்டுக்கிறேன். √7 + 2 டிவைடு கீழே உள்ள √7 + 2க்கான காஞ்சுகேட் தான் என்ன பண்ணும், டிவைடுக்கு மேலே கீழே பிளஸ் மல்டிப்ளை பண்ணும் சரிங்களா. சரி அப்போ √7 + 2க்கான காஞ்சுகேட் என்னது, √7 - 2 இதன காஞ்சுகேட். சரி அதை மேலே கீழே மல்டிப்ளை பண்ணிட்டுமா, அப்போ √7 - 2 டிவைடட் பை √7 - 2 சரிங்களா. சரி இப்போ ஈக்குவல் டு a√7 + b அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சரிங்களாங்க. இப்போ திரும்ப இது நம்மளுக்கு எப்படி இருக்கு, a - b × a - b அந்த ஃபார்மேட்ல இருக்கு சரிங்களா. வேற ஒண்ணுமே கிடையாது, √7 - 2 2 முறை இருக்கு சரிங்களா. அப்ப நம்ம அதை எப்படி எழுதிக்கலாம், √7
மைனஸ் 2 டு த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? மேலே தானே பார்த்தோம். சரி இருக்கட்டும். இது எப்படி இருக்கு? a பிளஸ் பி a மைனஸ் பி ஃபார்மெட்ல இருக்கு. ஃபார்முலா படி a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்ல எழுதிக்கலாம். இங்க a இருக்கக்கூடிய இடத்துல 7 ரூட் 7 இருக்கு. அப்போ ரூட் 7 ஸ்கொயர் மைனஸ் b இருக்கக்கூடிய இடத்துல 2 இருக்கு. 2 ஸ்கொயர் அந்த ஃபார்முலா படியே போட்டிருக்கேன். a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா படியே போட்டிருக்கேன். சரிங்களா? சரி இருக்கட்டும். அப்போ ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு என்ன இருக்கு? a அப்போ ஈக்குவல் அந்த சைடு இருக்கு a ரூட் 7 பிளஸ் b இருக்கு. சரிங்களா? இதுக்கு மேல இருக்கக்கூடிய மதிப்பு என்ன பண்ணும்? a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா படி போடணும். சரிங்களா? ஃபார்முலா என்னது? a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab இதான ஃபார்முலா. இதே ஃபார்மேட்ல போட போறோம். சரிங்களா? அப்போ a இருக்கக்கூடிய இடத்துல ரூட் 7 இருக்கு, b இருக்கக்கூடிய இடத்துல 2 இருக்கு. சரிங்களா? அப்போ a ஸ்கொயர் என்னது? ரூட் 7 ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் என்னது? 2 ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு a க்கு பதிலாக ரூட் 7 இன்ட்டு b க்கு பதிலாக 2. சரி போட்டாச்சு. டிவைடட் பை இங்க நான் ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகும். இங்க 2 ஸ்கொயர்னு அதாவது 2 ஸ்கொயர் 4ன்னு போட்டுக்கலாம். சரிங்களா? இங்க 7 மைனஸ் 2 ஸ்கொயர் என்னது? 4. சரிங்களா? ஈக்குவல் டு a ரூட் 7 பிளஸ் b. சரிங்களா? சரி இப்போ இங்கேயும் ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகும். சரிங்களா? சரி கடைசி நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? அப்போ 7 பிளஸ் 2 ஸ்கொயர் 4 மைனஸ் ரூட்ல இல்ல. அப்போ இது கூட சேர்ந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? அப்போ 2 இன்ட்டு 2 4 4 ரூட் 7 டிவைடட் பை 7 மைனஸ் 4 நம்மளுக்கு எத்தனை? 3. சரிங்களா? ஈக்குவல் டு a ரூட் 7 பிளஸ் b இருக்கு. சரிங்களாங்க? அப்போ 7 பிளஸ் 4 எத்தனை? 11. சரிங்களா? மைனஸ் 4 ரூட் 7 டிவைடட் பை 3 ஈக்குவல் டு a ரூட் 7 பிளஸ் b. சரிங்களா? சரி இந்த மாதிரி ஃபார்மேட்ல நம்மளுக்கு இருக்கு. இப்போ a ரூட் 7 பிளஸ் b அப்படிங்கிற ஃபார்மேட்ல கொண்டு வரதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா 11/3 மைனஸ் 4 ரூட் 7 பை 3ன்னு எழுதிக்கலாம் தானே? சரி இருக்கட்டும். இப்போ பாருங்களேன் இதை மட்டும் நான் இந்த பக்கம் கொண்டு போறேன், இதை இந்த பக்கம் கொண்டு போறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, கொண்டு போலாம் தானே? ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. சரிங்களா? ஆனா என்ன பண்ணும்? மைனஸ் 4 ரூட் 7 பை 3 இந்த பக்கம் கொண்டு போகணும். சரிங்களா? மைனஸ் 4 ரூட் 7 பை 3 பிளஸ் 11/3 பிளஸ் மைனஸ் எல்லாம் மாத்தவே கூடாது. சரிங்களா? இந்த பக்கம் ஜஸ்ட் கொண்டு வரதுனால இதோட வேல்யூ மாற போறதே இல்லை. சரிங்களா? சரி ஈக்குவல் டு a ரூட் 7 பிளஸ் b அப்படிங்கிற ஃபார்மேட்ல வந்துருச்சு. இப்போ ரூட் 7 இருக்கு, இங்கேயும் ரூட் 7 ஈக்குவல்ட்டுக்கு வலது பக்கமும் இடது பக்கமும் நான் கம்பேர் பண்ண போறேன். கம்பேரிசனை நல்லா பாருங்க, வேணா கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ரூட் 7 இருக்கு, ரூட் 7 இருக்கு. சரிங்களா? அப்போ இதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வேல்யூ தான் என்னது? நம்மளுக்கு a. சரிங்களா? அப்போ a இருக்கக்கூடிய இடத்துல ஈக்குவல்ட்டுக்கு இடது பக்கம் என்ன இருக்கு? மைனஸ் 4/3 இருக்கு. சரிங்களா? சரி b இருக்கக்கூடிய இடத்துல இடது பக்கம் ஈக்குவல்ட்டுக்கு இடது பக்கம் என்ன இருக்கு? 11/3 இருக்கு. இதுதான் ஆன்சர், வேற ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? இந்த மாதிரி நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணி கொண்டு வர தெரியணும். சரிங்களா? இது எல்லாமே பிராக்டிஸால தான் நடக்கும். சரிங்களா? அப்ப ஆன்சர் நம்மளுக்கு மைனஸ் 4/3 11/3. சரிங்களா? அப்ப ஆன்சர் நம்மளுக்கு மைனஸ் 4/3 11/3 ஆப்ஷன்ல இருக்கா? ஆப்ஷன் சி தான் சரியான. சரிங்களா? சரி அடுத்த கணக்கு போயிடலாமா? இதுவும் ரொம்ப முக்கியமான கணக்கு. 2017 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட கேள்வி. சரிங்களாங்க? சரி கொஸ்டின்ல கொடுத்துருக்கத பாருங்க. அது ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ரூட் 7 மைனஸ் 1 பை ரூட் 7 பிளஸ் 1 பிளஸ் ரூட் 7 பிளஸ் 1 பை ரூட் 7 மைனஸ் 1 ஈக்குவல் டு a பிளஸ் b ரூட் 7. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் a அண்ட் b சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. a b னுடைய மதிப்பை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரி கொஸ்டின்ல கொடுத்துருக்கது முதல்ல அப்படி எழுதிக்கலாம். ரூட் 7 மைனஸ் 1 பை ரூட் 7 பிளஸ் 1. சரிங்களா? பிளஸ் ரூட் 7 plus 1 divided by root 7 minus 1 equal to a plus b root 7. சரிங்களா? மேல பார்த்த மாதிரியே தான் என்ன ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரணும்? a plus b root 7 ஃபார்மேட்டுக்கு ஈக்குவல்ட்டுக்கு இடது பக்கம் இருக்கக்கூடிய மதிப்புகளை கொண்டு வரணும். சரிங்களா? சரி இருக்கட்டும், கொண்டு வந்துடலாம். ஈஸி தான். சரிங்களா? இங்க பாருங்க, மேல உள்ள மதிப்புக்கெல்லாம் என்ன பண்ணனே தெரியாம இருந்துச்சு, அதனால காஞ்சுகேட் எடுத்தோம். சரிங்களா? இங்க நம்மளுக்கு பிளஸோட சரிங்களா இன்னொரு மதிப்போட ஆட் ஆகியே வந்துருச்சு. சரிங்களா? இங்க நம்மளுக்கு காஞ்சுகேட் எடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. சரிங்களா? இதை நம்ம டைரக்டாவே சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரியே சால்வ் பண்ணிடலாம். இங்க நம்மளுக்கு அந்த மாதிரி சால்வ் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல. சரிங்களா? அதனாலதான் நம்ம என்ன பண்ணோம்? காஞ்சுகேட் எடுத்து பண்ணோம். சரிங்களா? மேலேயும் அதே மாதிரி தான். சரிங்களா? இதே இது கீழே இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க சம் மாதிரி பிளஸ்ல இன்னொரு மதிப்பு வந்துருந்துச்சுன்னா டைரக்டாவே சால்வ் பண்ணிருக்கலாம். காஞ்சுகேட் எடுக்கணும் அப்படிங்கிற நிலைமையில நம்ம இருக்கிறோம். சரிங்களா?
இப்போ நம்ம பார்க்க போற சமுக்கு காஞ்சுகேட்லாம் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, யாருக்குமே ஒரு அடிஷனல் வேல்யூ வந்ததுனால இதை எப்பவும் போல நம்ம சால்வ் பண்ணிடலாம். சரிங்களாங்க. சரி, எல்சிஎம் எடுக்கிறதுக்கு போல நான் கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணிட்டுமா? சரி, அப்ப என்ன பண்ணிக்கலாம், எல்லாமே ஒன்று தானே. √7 - 1 திரும்ப என்னாவும் எனக்கு √7 - 1 தான் இருக்கும். சரிங்களா. சரி, பிளஸ் √7 + 1 திரும்ப இங்க இருக்கக்கூடிய வேல்யூ √7 + 1. சரிங்களா. சரி, இப்போ டிவைடு கீழே என்னதெல்லாம் இருக்கும், √7 + 1 √7 - 1 இருக்கும். சரிங்களா. சரி, இருந்துட்டு போட்டோம். ஈக்குவல் டு a + b √7 இருக்கு. சரிங்களா. சரி, அப்போ இங்க எப்படி இருக்கு, √7 - 1 2 முறை இருக்கு. சரிங்களா. அப்போ எப்படி எழுதிக்கலாம், √7 - 1 ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? சரி, எழுதிக்கிறேன். பிளஸ் இங்க எப்படி இருக்கு, ரூட் பிளஸ்க்கு அப்புறம் √7 + 1 ரெண்டு தடவை இருக்கு. சரிங்களா. அப்போ √7 + 1 the whole square போட்டுக்கலாமா? சரி, டிவைடு கீழே a - b a + b இருக்கு. அப்போ a² - b² ஃபார்மட்ல எழுதிக்கலாமா? அப்போ a இருக்கக்கூடிய இடத்துல √7 இருக்கு. அப்போ √7² - 1 இருக்கு. அப்போ 1² = a + b √7 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்கு. சரிங்களா. சரி, அப்போ a - b the whole square ஃபார்மட்ல போட்டுக்கலாமா? ஃபார்முலா போட்டுக்கலாமா? அப்போ a² + b² - 2ab தான் ஃபார்முலா. சரிங்களா. a² பதிலாக √7². சரிங்களா. b² + b²க்கு பதிலாக 1² 1 தான். சரிங்களா. -2 × a க்கு பதிலாக √7 × b க்கு பதிலாக 1. சரிங்களா. சரி, இருக்கட்டும். பிளஸ் a + b the whole square ஃபார்மட்ல இருக்கு. அப்போ √7² + 1² + 2 × √7 × 1 இருக்கு. சரிங்களா. டிவைடட் பை இங்க ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிரும். அப்போ 7 - 1 இருக்கும். சரிங்களா. ஈக்குவல் டு a + b √7 இருக்கு. சரிங்களாங்க. இப்போ என்ன பண்ணிக்கலாம், இங்கேயும் ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிரும், இங்கேயும் ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிரும். சரிங்களா. அப்போ 7 + 1 நம்மளுக்கு எத்தனை, 8. சரிங்களா. மைனஸ் 2 √7, இங்கேயும் 7 + 1 தானே நம்மளுக்கு 8. சரிங்களா. பிளஸ் 2 √7. சரிங்களா. டிவைடட் பை 7 - 1 நம்மளுக்கு எத்தனை, 6. சரிங்களா. ஈக்குவல் டு a + b √7. சரிங்களாங்க. இங்க பாருங்க, நம்மளுக்கு +2 √7 -2 √7 கேன்சல் ஆயிரும். அப்ப 8 + 8 16. சரிங்களா. அப்போ 16/6 = a + b √7. சரிங்களா. அப்போ இங்க பாருங்க, மூவி 2 6, 8 2 16. சரிங்களா. அப்ப கடைசியா நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, 8/3 = a + b √7 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. சரிங்களாங்க. இங்க அதாவது 8/3 மட்டும் தானே கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இங்க 0, இங்க பாருங்களேன், 8/3 0 √7 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. சரிங்களா. என்ன தப்பு இருக்கு, 0 × anything 0 தானே. அப்ப 0 × √7 அதற்கு வேல்யூவே இல்லை. சரிங்களா. அப்போ இங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஏயோட கம்பேர் பண்ணுங்க, எப்பவும் போல கம்பேர் பண்ணுங்க. கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஏயோட மதிப்பு நம்மளுக்கு 8/3, பியோட மதிப்பு 0. சரிங்களா. அப்ப ஏயோட மதிப்பு 8/3, பியோட மதிப்பு 0 தான். சரிங்களா. நம்மளுக்கு ரெண்டுமே கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி தான் சரியான. சரிங்களா. சரி, அடுத்த கணக்கு போயிடலாமா? ரொம்பலாம் குழம்பிட்டு இருக்க கூடாது. சரிங்களாங்க. அதாவது பியோட மதிப்புல √7 வரலையே, அப்ப நம்ம ஆன்சர் தப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒன்னும் யோசிக்க வேண்டாம். 0 √7 மட்டும் போட்டுக்கோங்க. சரிங்களா. பிளஸ் மைனஸ் மற்றபடி ஃபார்முலா கரெக்டா போட்டீங்கனாலே இதுக்கு ஆன்சர் வந்துடும். ரொம்பலாம் பயப்பட தேவையில்லை. சரிங்களாங்க. இஃப் a and b are two non-zero rational numbers, 2 + √3/2 - √3 = a + b √3, then find the value of b அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா. ரொம்பலாம் பயப்பட தேவையில்லை. இதெல்லாம் நம்மள குழப்பறதுக்காண்டி கொடுத்துருக்கக்கூடிய விஷயங்கள். சரிங்களா. a b-யோட அதாவது ஏயும் பியும் நான்-ஜீரோ ரேஷனல் நம்பர்ஸா இருக்கும். நான்-ஜீரோனா 0 இல்லாதது. சரிங்களா. ரேஷனல் நம்பர்ஸ்னா p/q ஃபார்மட்ல இருக்கும், q ≠ 0. சரிங்களா. அதுதான் தேவையில்லை இந்த சமுக்கு. இதை மட்டும் சால்வ் பண்ணாலே போதும். சரிங்களா. இதை சால்வ் பண்ணி எப்பவும் போல சால்வ் பண்ணி b கண்டுபிடிச்சாலே போதும். சரிங்களாங்க. சரி, தமிழ் கொஸ்டினே பார்த்துருவோம். a மற்றும் b ஆகியன இரு பூஜ்ஜியமற்ற விகிதமுறை எண்கள் மற்றும் 2 + அதாவது 2 + √3/2 - √3 = a + b √3 எனில் b இன் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கணக்கு. 2018 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களாங்க. சரி, கொஸ்டின்ல கொடுத்துறத எழுதிக்கிறேன். அதாவது 2 + √3/2 - √3 = a + b √3 அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. நம்மளுக்கு b யோட மதிப்பு மட்டும் தான் தேவை. ஈக்குவல்ட்டுக்கு இடது பக்கம் நம்ம சால்வ் பண்ணணும். ஆனா
அடிஷனலாக எந்த விதமான மதிப்பும் இல்லை. அப்போ என்ன பண்ணி தான் ஆகணும், காஞ்சுகேட் எடுத்து தான் ஆகணும். சரிங்களா? சரி, அப்போ 2 + √3 / 2 - √3 எழுதிக்கிட்டேன். இப்போ என்ன பண்ண போறேன், கீழே இருக்கக்கூடிய டிவைடு கீழே இருக்கக்கூடிய 2 - √3 அந்த மதிப்பால அந்த மதிப்பினுடைய காஞ்சுகேட்னால டிவைடுக்கு மேலையும் கீழே மல்டிப்ளை பண்ண போறேன். அப்ப 2 - √3 காஞ்சுகேட் என்னது, 2 + √3. அப்ப மேலையும் கீழே அதால மல்டிப்ளை பண்ணிக்கணுமா, இன்ட்டு 2 + √3 இன்ட்டு 2 + √3 மல்டிப்ளை பண்ணியாச்சு. a + b √3 அப்படிங்கிற மாதிரியே தான் இருக்கும். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு என்ன பண்ணிக்கலாம், மேல 2 + √3 அப்படிங்கிறது 2 முறை இருக்கு. சரிங்களா? அப்ப நம்ம ஸ்கொயர்னு போட்டுக்கலாமா, 2 + √3 to the whole square divided by a - b a + b ஃபார்மட்ல இருக்கு. a² - b² எழுதிக்கலாம். a இருக்கக்கூடிய இடத்துல 2 இருக்கு. அப்போ a², அதுக்கு 2² - b² b இருக்க இடத்துல √3 இருக்கு. b² பதிலா அப்போ √3² போடுவோம். √3² ஈக்குவல் டு a + b √3. சரிங்களா? இருக்கட்டும். இப்போ சரி, இப்போ மேல இருக்கத a + b the whole square ஃபார்மட்ல போட்டுக்கணுமா? சரி, என்ன கிடைக்கும், 2² + √3² + 2 × 2 × √3 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சரிங்களா? a + b the whole square ஃபார்முலால போட்டா. சரிங்களா? இங்க என்ன ஆயிரும், 2² என்ன ஆயிரும், நம்மளுக்கு 4 ஆயிரும். மைனஸ் ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகி 3 மட்டும் இருக்கும். சரிங்களாங்க? ஈக்குவல் டு a + b √3 அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கலாம். சரிங்களா? சரி, இங்க 2² என்னது, நம்மளுக்கு 4. இங்க ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிரும், +3. சரிங்களா? அப்ப 2 × 2 4, √3 அப்படி போட்டுக்கோங்க. 4 - 3 எத்தனை, 1 ஈக்குவல் டு a + b √3 அப்படிங்கிற ஃபார்மட்ல இருக்கு. சரிங்களா? இப்போ இதை பாருங்க, 4 + 3 நம்மளுக்கு எத்தனை, 7 + 4 √3 ஈக்குவல் டு a + b √3 இருக்கு. இப்போ கம்பேர் பண்ணிடலாமா? √3 b இருக்கக்கூடிய இடத்துல 4 இருக்கு. அப்ப b ஈக்குவல் டு 4. சரிங்களா? a இருக்கக்கூடிய இடத்துல 7 இருக்கு. அப்ப a ஈக்குவல் டு 7. சரிங்களா? சரி, அடுத்த கணக்கு போயிடலாமா? ஆன்சர் பாருங்க. b யோட மதிப்பு மட்டும் தான் கேட்டிருக்காங்க. 7, ஆப்ஷன் b தான் சரி. சரிங்களா? சரி, அடுத்த கணக்கு போயிடலாம். √3க்கும் √2க்கும் அவங்களே வேல்யூ கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஸ்கூல்ல நானும் படிக்கல, √2க்கும் √3க்கும் மட்டும் வேல்யூ மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு எங்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. நாங்களாம் மனப்பாடம் பண்ணிட்டு தான் ஒரு சில கணக்கெல்லாம் அட்டன் பண்ணோம். சரிங்களா? நீங்க எப்படி பண்ணீங்கன்னு தெரியல. சரி, இந்த கணக்கை பார்த்துடலாம். சரிங்களா? ரொம்ப முக்கியமான கணக்கு. 2019 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களாங்க? என்ன சொல்லிட்டாங்க, √3 வேல்யூ வந்து 1.732 and √2 வேல்யூ 1.414. then find the value of 1/√3 + √2 கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அதாவது இதனுடைய மதிப்பை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சரி, முதல்ல கொடுத்திருக்கதை அப்படியே எழுதிக்கிறேன். சரிங்களாங்க? 1/√3 + √2. சரிங்களா? இப்பவே நம்ம என்ன பண்ணுவோம், √3 வேல்யூயையும் √2 வேல்யூயும் சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். கடைசி டிவைட் பண்ணல நம்ம தான் கஷ்டப்படுவோம். சரிங்களா? அதனால என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்டே காஞ்சுகேட் எடுத்துருங்க. இந்த மாதிரி கணக்குகள் கொடுத்துட்டாலே கண்ணை மூடிட்டு காஞ்சுகேட் எடுத்துருங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் வேண்டாம். சரிங்களா? சப்ஸ்டிட்யூட் பண்ணா நிறைய ஸ்டெப்ஸ் போற மாதிரி இருக்கும். சரிங்களாங்க? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருங்க, காஞ்சுகேட் எடுத்துருங்க. சரிங்களா? சரி, காஞ்சுகேட் என்ன, √3க்கும் √2 + √2க்கும் காஞ்சுகேட் என்ன, நம்மளுக்கு √3 - √2. சரி, அதை மேலையும் கீழே மல்டிப்ளை பண்ணிக்கிட்டுமா? சரி, இங்க √3 - √2 டிவைடு கீழையும் என்னது, √3 - √2. சரிங்களா? ஃபர்ஸ்டே என்ன பண்ணிடாதீங்க, டிவைடு கீழே வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிடாதீங்க. நிறைய ஸ்டெப்ஸ் இழுத்து கொண்டு போயிடும். சரிங்களா? சரி, அப்ப மேல √3 - √2 தான் இருக்கு. டிவைடு கீழே எப்படி இருக்கு, a + b a - b ஃபார்மேட்ல இருக்கு. வேற ஒண்ணும் கிடையாது, a² - b² எழுதிக்கலாம். சரிங்களா? சரி, அப்ப எழுதுவோமா? a இருக்கக்கூடிய இடத்துல a + b a - b. சரிங்களா? அப்போ a இருக்கக்கூடிய இடத்துல √3 இருக்கு. அப்போ √3² மைனஸ் √2². a² - b² ஃபார்மட்ல எழுதிக்கிட்டேனா, அப்படிதாங்க. சரிங்களா? சரி, இருக்கட்டும். இப்போ மேல √3 - √2 அப்படியே இருக்கட்டும். கீழே என்னாவும், ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகும், ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகும். 3 - 2 இருக்கும். 3 - 2 நம்மளுக்கு எத்தனை, 1. சரிங்களா? இப்போ நம்மளுக்கு √3 - √2 வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் பண்ணா மட்டும் போதும். சரிங்களா? மேல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிருந்தோம் அப்படின்னா டிவைட் பண்ணணும். சரிங்களா? ரொம்ப பெரிய ஸ்டெப்பா எடுத்து கொண்டு போயிருக்கும். சரிங்களா? சரி, அப்போ √3 வேல்யூ நம்மளுக்கு என்னது, அவங்க தான் கொடுத்துருக்காங்க 1.732. சரிங்களா? 1.732 மைனஸ் √2 வேல்யூ 1.414. சரிங்களா? இதை மைனஸ் பண்ணிடுவோமா? 1.732 1.414. சரிங்களா? மைனஸ் பண்ணோம் அப்படின்னா அப்போ இங்க இருந்து உனக்கு கடை வாங்குவோம். அப்போ 12 ஆகும். அப்போ 8. சரிங்களா? இங்க 8, இங்க 2 - 1 1, 7 - 4 3, இங்க 0. சரிங்களா? அப்போ 0.318. இதுதான் ஆன்சர். ஆப்ஷன்ல இருக்கா?
ஆப்ஷன் சி தான் சரி. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வெற்றியை நோக்கிய உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.